இப்போ நம்ம செய்ய போகிறது தயிர் சாதம். சுட சுட இருக்கிற சாதத்தை நல்லா இப்படி போட்டு கலர்னோன்னா நல்லா ஒரு குழ குழன்னு இதுவாக இருக்கும். சூடாக இருக்குது இது. நான் இன்றைக்கி தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் போட போகிறேன். வெறும் கடுகு பெருங்காயம் மட்டும் தாளித்து இதை கொட்டிடணும். கொட்டிட்டு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தாளித்து வந்துடுறேன். கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். பெருங்காய வாசனை மட்டும்தான் இதில். காஞ்ச மிளகாய் அவ்வளோதான். இதை தூக்கி தயிரில் இது சாப்பாட்டில் கொட்டி வேண்டியது தான். தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக சாதம் வடித்த தண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீமியாக குழ குழன்னு நல்லாயிருக்கும். சாதம் வச்சு சாப்பாடு போட்டோன்னா குழ குழன்னு நல்லாயிருக்கும். ஒன்றும் தெரியாது. சாதா தண்ணி கலந்தோன்னா ஒரு மாதிரி தண்ணி தனியாக வந்துடும், சாப்பாடு தனியாக வந்துடும். இது சாதம் வச்ச தண்ணின்றப்போ நல்லா அது கூடவே அப்படியே இது வேணும்னா தண்ணி ஊற்றி அந்த டைமில் கட்டி ஆயிடுச்சுனாலும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே அப்போ சாப்பிட்லாம். இப்போது மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதான். தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு தயார். இப்போது டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.